லவர் மூவிக்கான டீசர் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. டீசர் பார்க்க நல்லா இருக்கு. பிரபுராம் வையாஸ் டைரக்ஷன்ல மணிகண்டன், கௌரி பிரியா, கண்ணா ரவி, ஹரிஷ்குமார் நடிக்கிறாங்க. ஷான் ரோல்டன் மியூசிக் பண்றாரு. லவர்ஸ் டேக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகும். அருண் விஜயோட மிஷன் சாப்டர் 1 படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு அபிஷியலா இப்ப சொல்லிருக்காங்க. இந்த படம் பொங்கலுக்கு வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. ஆனா இதுக்கு முன்னாடி பொங்கலுக்கு வரும்னு சொன்ன லால் சலாம் போஸ்ட்மெண்ட் ஆகுது. அது அபிஷியலா சொல்லல, ஆனா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான். ஏன்னா லால் சலாமோட ப்ரொடியூசர் லைக்கா இந்த மிஷன் சாப்டர் 1 டேக் ஓவர் பண்ணது லைக்கா தான். அதனால லைக்காவோட 2 படம் ஒரே நாள்ல வராது. சோ லால் சலாம் போஸ்ட்மெண்ட் ஆகுது. இப்ப பொங்கலுக்கு வர தமிழ் மூவிஸ்னு பார்த்தா அயலான், கேப்டன் மில்லர், மிஷன் சாப்டர் 1, மேரி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ் ஹிந்தி படம் தான், ஆனா அதுல தமிழ் ஹீரோ தான். சோ அது தமிழ் படம் மாதிரி தான். இது தமிழுக்கு மட்டும் தான். டோட்டலா என்னென்ன லாங்குவேஜ்ல பொங்கலுக்கு என்னென்ன மூவிஸ் வருதுன்னு தனி வீடியோ போடுறேன். தனுஷ் டைரக்ஷன்ல 3வது வரப்போற மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. டைட்டில் நிலவுக்கு என்மேல் என்னோட கோபம். மாத்தே தாமஸ், பவிஷ், பிரியா வாரியர், அனிகா சுரேந்திரன், ரம்யா, வெங்கி நடிக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்றாரு. இதுக்கு ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. அடுத்த வருஷம் இந்த மூவி ரிலீஸ் ஆகும். நெல்சனோட அடுத்த படத்துக்கான ரைட்டிங் ஒர்க் இப்ப போகுது. மேபி இன்னும் 1 மாசத்துக்குள்ள அனௌன்ஸ்மெண்ட் அபிஷியலா வரும்னு நெல்சனே சொல்லிருக்காரு. அமீரோட டைரக்ஷன்ல அடுத்து வரப்போற இறைவன் மிகப்பெரியவனோட ஃபர்ஸ்ட் லுக் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. விஜய் டிவி அசார், மைதீன், கரு பழனியப்பா நடிக்கிறாங்க. யுவன் மியூசிக் பண்றாரு. வெற்றிமாறனும் தங்கமும் இந்த படத்துக்கு ஸ்டோரி எழுதிருக்காங்க. செவ்வாய்க்கிழமை படம் டிசம்பர் 26 ஹாட் ஸ்டார்லயும், 12th ஃபெயில் டிசம்பர் 29 ஹாட் ஸ்டார்லயும், அன்னபூர்ணி படம் டிசம்பர் 29 நெட்ஃபிளிக்ஸ்லயும் பிரீமியர் ஆக போகுது. சலாரோட செகண்ட் டே கலெக்ஷன் 117 கோடி. டோட்டல் 2 டே கலெக்ஷன் 295.7 கோடி. இதை அபிஷியலாவே சொல்லிட்டாங்க. டங்கியோட 3 நாள் கலெக்ஷன் 157.22 கோடி. தளபதி 68க்கான ஷூட்டிங் ஹைதராபாத்ல போச்சு. அந்த ஷூட்டிங் இப்ப முடிச்சிட்டாங்க. அடுத்த ஷெட்யூல் ஜனவரி 3 சென்னையில ஸ்டார்ட் ஆக போகுது. முன்னவே சொன்ன மாதிரி நியூ இயருக்கு ஃபர்ஸ்ட் லுக் வர சான்ஸ் இருக்கு. தளபதி 68க்கான டைட்டில் கோட்னு சொல்றாங்க. இது உண்மையானு கேக்குறீங்க? நான் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்ட வரைக்கும் இது 90% கன்ஃபார்ம்னு சொல்றாங்க. சோ இந்த டைட்டில் வரதுக்கு சான்ஸ் அதிகம். தனஞ்சயன் ரீசெண்ட் இன்டர்வியூல கங்குவா படம் நார்த் இந்தியா ஃபுல்லா வராத மாதிரி பேசுறாரு. இதுல என்னோட ஒப்பீனியன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்படி அவர் பேசுறாருன்னா ஓடிடி அக்ரிமெண்ட் 4 வாரத்துக்கு போட்டிருக்க சான்ஸ் இருக்கு. என்னங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். வேல்பாரி படம் பொன்னியின் செல்வன் மாதிரியே மல்டி ஸ்டாரர் படமான ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா அப்படிதான் இது வரும். ஏன்னா நிறைய முக்கியமான கேரக்டர்ஸ் கதைக்குள்ள இருக்கு. சோ இது மல்டி ஸ்டாரரா தான் வர முடியும். தளபதி 68 பட்ஜெட் என்ன? ரியல் எஸ்டேட்டை கேக்குறீங்க? பட்ஜெட் 300 கோடிக்கு மேல இருக்கும். சம்மருக்கு படம் வரும்னு இப்போதைக்கு நியூஸ் வந்திருக்கு. தள்ளி போதான வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். லாரன்ஸ் எந்த மூவிக்கான ஷூட்டிங்ல இருக்காருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மேபி புல்லட் மூவிக்கான ஷூட்டிங்ல இருக்கலாம். தலைவர் 171 வில்லன் கூகுள்ல லாரன்ஸ்னு வருது. ஆனா இது கன்ஃபார்ம் பண்ணல. இது உண்மையா பொய்யான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கூகுள்ல அப்படிதான் வரும். லியோ படத்துல கூட சூர்யா இருக்காருன்னு கூகுள்ல வந்துச்சு. சோ இதெல்லாம் நம்ம தேவையில்ல. இப்போதைக்கு லாரன்ஸ் மூவிக்குள்ள இருக்கிறதா கன்ஃபார்ம் ஆகல. கன்ஃபார்ம் ஆன நான் சொல்றேன். சூர்யா 43 பேன் இந்தியா படமா வருது. ஹிந்தி எதிர்ப்பை பத்தி படம் பேசுது. அப்ப நார்த் இந்தியா ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நார்த் இந்தியால கண்டென்ட் மாறிடும். சவுத் இந்தியன் வெர்ஷன்ல ஹிந்தி எதிர்ப்பை பத்தி பேசிருக்கோம். நார்த் இந்தியா வெர்ஷன்ல வேற லாங்குவேஜ் மாத்திருப்பாங்க. கபாலி காலா மூவிக்கான பட்ஜெட் கலெக்ஷன்லாம் ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஸ்கிரீன்ல போடுறேன். நியூ இயர் ஸ்பெஷலா ஏதாச்சும் இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஏற்கனவே சொன்ன மாதிரியே நிறைய மூவிஸோட நியூ இயர் ஸ்பெஷல் போஸ்டர் வரும். தளபதி 68 ஃபர்ஸ்ட் லுக் வர சான்ஸ் இருக்கு. கங்குவா ஐமேக்ஸ்ல வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஐமேக்ஸ்ல வரும்னு தான் இப்போதைக்கு சொல்றாங்க. வாழை படம் என்னாச்சுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதை டைரக்டா ஓடிடில ரிலீஸ் பண்ண டாக்ஸ் போகுது. அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். பார்பி தமிழ்ல இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அமேசான் பிரைம்ல பார்க்கும்போது ஹிந்தி இங்கிலீஷ் தான் காமிக்குது. 5 அண்டர் ஆக்டர்ஸா ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஸ்கிரீன்ல போடுறேன். என் மைண்ட்ல இப்போதைக்கு வந்தவங்க இவங்க எல்லாருமே சூப்பரான ஆக்டிங் கொடுக்கறவங்க. ஆனா பெருசா உங்களுக்கு ரீச் இல்ல. ஸ்வீட் காம்பேட் சீரிஸ் தமிழ்ல எப்படி பாக்குறதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் தமிழ் வெர்ஷன் காட்டல. சோ இதை தமிழ்ல பார்க்க முடியாது. சூதுகவும் 2 பத்தி ரீசெண்டா தான் சொன்னேன். படத்துக்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. ஃபைனல் ஸ்டேஜ் ஷூட்டிங் இது. அப்டேட் சீக்கிரமே வந்துரும். இந்த வருஷம் வந்து ஆல் லாங்குவேஜ் மூவிஸ்க்கும் ஹையஸ்ட் கலெக்டட் மூவிஸா ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் இதை பத்திலாம் நோட் பண்ணி வச்சேன். ஆனா ரீசெண்டா ஒரு கலெக்ஷன் வீடியோ போட்டேன். அதை நிறைய பேர் பார்க்கல. சோ இது நிறைய பேருக்கு பிடிக்கல போலன்னு நான் போடாம விட்டுட்டேன். நிறைய பேர் கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் போடுறேன். தி நன் 2 கலெக்ஷனா ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதோட ஃபைனல் ரிப்போர்ட் ட்ராக் பண்ணல. கடைசியா நான் பார்த்த வரைக்கும் 260 மில்லியன் கலெக்ஷன் பண்ணுச்சு. 7 கடல் தாண்டி சைட் பி ஓடிடி ஜோ ஓடிடி அப்டேட்லாம் கேக்குறீங்க. இன்னும் இதுக்கான அப்டேட் வரல. வந்ததை நான் சொல்றேன். SK22 என்ன படம்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மாவீரன் தான் SK22. நேற்றுக்கு சலார் படம் ரெக்கார்டு பண்ண நார்த் இந்தியா கலெக்ஷன் தான் காரணம்னு சொல்லிருப்பேன். அதுக்கு ஒருத்தர் இப்போ தெலுங்கு கலெக்ஷன் தான் அதிகமா வந்திருக்குன்னு சொல்லிருக்காரு. கரெக்ட் தான் நண்பா. ஆனா நார்த் இந்தியா கலெக்ஷன் சேர்ந்து தான் இது ரெக்கார்டு பண்ணுச்சு. எக்ஸாம்பிளுக்கு லியோட ஃபர்ஸ்ட் டேல நார்த் இந்தியா கலெக்ஷன் பெருசா இல்ல. சப்போஸ் அதுக்கு நார்த் இந்தியா சப்போர்ட் இருந்திருந்தா லியோவுக்கு 170 கோடிக்கு மேல வந்திருக்கும். அதான் அதோட அர்த்தம். இந்த வருஷம் வந்து ஒரு 3 மூவிஸை கொடுத்து எது பெஸ்ட் கேங்ஸ்டர் படம்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த 3ல லியோ தான். கபி குஷி கபி காம் தமிழ்ல இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. தமிழ்ல இது இல்ல. ஆனா சப்டைட்டில் தமிழ்ல இருக்கு. அமேசான் பிரைம்ல இது இருக்கு. எனக்கு யாரு நியூஸ் எல்லாம் சொல்றாங்கன்னு என்னோட சோர்ஸ் ரிவீல் பண்ண சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதை நான் சொல்லக்கூடாது நண்பா, சாரி. அதை மட்டும் கேட்காதீங்க. மிருதன் 2 வருமானு கேக்குறீங்க. இதை பத்தி ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். சோ அந்த வீடியோ பாருங்க.
பிகே சஞ்சு படம் இப்பதான் பார்த்து நல்லா இருக்கு, நீங்க பாத்தீங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் பாத்திருக்கேன், நல்லா தான் இருக்கும், ஆனா தமிழ்ல பார்க்க முடியல. இவங்க எல்லாம் எந்த தைரியத்துல இவ்வளவு சம்பளம் வாங்குறாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. லாஜிக்கா பார்க்கும்போது ஒரு ஹீரோட படம் 200 கோடி கலெக்ஷன் பண்ணுதுன்னா அவங்க 100 கோடி சம்பளம் கேட்கறது லாஜிக் தான். ஆனா அப்படி கேட்காம கம்மியா கேட்டா அந்த பணத்தை மேக்கிங்க்கு செலவு பண்ணி இன்னும் கிராண்டா எடுக்க முடியும். இதான் நிறைய பேரோட கருத்தா இருக்கு. இதுதான் உங்க கருத்தாவும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இது மாறுமானு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நேத்து ஒரு கேம் விளையாடலாமான்னு கேட்டேன், நிறைய பேர் விளையாடலாம்னு சொன்னீங்க. ஆனா என்ன கேம்னு நிறைய பேர் சொல்லல. பழமொழி சொல்லி அதோட அர்த்தத்தை கண்டுபிடிக்க சொல்றீங்க. நல்ல ஐடியா தான். ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் நம்ம சேனலை பார்க்கல, கேரளா நண்பர்களும் கர்நாடகா நண்பர்களும் பாக்குறாங்க. சோ அவங்களுக்கு இது கஷ்டமா இருக்கும். இன்னொருத்தர் சாங்கோட மெட்டை வச்சு கண்டுபிடிக்கலாம், இல்ல சீனை வச்சு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிருக்காரு. சாங்கோட மெட்டெல்லாம் போட்டா நம்ம சேனலை கண்டுபிடிச்சு தூக்கிடுவாங்க, அதெல்லாம் போடக்கூடாது. ஆனா மூவி சீன்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். நான் சீனா போடாம நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுறேன். இது எந்த மூவிக்கான சீன் கண்டுபிடிங்க. அப்படி இல்லனா நான் ஏதாச்சும் படத்தோட கதையை சொல்றேன், அதை கேட்டுட்டு எந்த படத்துக்கான கதைன்னு சொல்லுங்க. இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு சூஸ் பண்ணுங்க. நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். போட்டோ வச்சு கண்டுபிடிக்கிறதுனா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொல்லுங்க, கதையை வச்சு கண்டுபிடிக்கிறதுனா செகண்ட் ஆப்ஷன் சொல்லுங்க. எதை நிறைய பேர் சொல்றீங்கன்னு பாப்போம். என்னோட ஃபேவரட் ஹீரோ யாருன்னு ஒரு புது வியூவர் கேட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட்ல இருந்து பாக்குறவங்களுக்கு தெரியும் நான் யாரோட ஃபேனும் இல்ல, சினிமாவோட ஃபேன். வீடியோ லென்த் 10 நிமிஷத்துக்கு போட சொல்லி கேக்குறீங்க. என்னால போட முடியும், ஆனா வீடியோ வர இன்னும் டைம் ஆகும். அதனாலதான் கம்மியா போடுறேன். ஏற்கனவே 10 மணில 10 மணிக்கு மேல ஆயிடுது, அதனாலதான் பாக்குறேன். இல்லனா எல்லா கமெண்ட்டுக்குமே கூட பதில் சொல்லிடுவேன். ஒருத்தர் இன்னொரு சேனலும் நம்ம சேனலும் என்னோடதுன்னு சொல்லியிருக்காரு. இது ஒண்ணு மட்டும் தான் நண்பா என்னோடது, அது என்னோடது இல்ல. இன்னொரு சேனல் நான் வச்சிருக்கேன், ஆனா அதுல பெருசா வீடியோஸ் போடுறது இல்ல. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.